சோ ஓவரால காஞ்சிபுரம் தொகுதி பாத்தீங்கன்னா மொத்தமா திமுக வந்து 6 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இழுபறியா வந்து இங்க 4 தொகுதிகள் இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தை இழுபறி தொகுதி வந்து 4 இருக்கு தற்போதைய சூழல்ல. ஒருவேளை அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக 10 தொகுதிகளை கைப்பற்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஒரு தொகுதி வந்து இழுபறியா இருக்கும். திமுகவுக்கு இங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சோ இது எல்லாமே வந்து அதிமுகவோட கூட்டணி நிலைப்பாடை பொறுத்து தான் இருக்கு. அதிமுக கூட்டணி நிலைப்பாடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால கிளியர் கட்டா வந்து எல்லாமே சொல்ல முடியும். சோ அது வந்து அடுத்த வருடம் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி நம்ம ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம். அந்த கருத்து கணிப்புல வந்து கிளியரா தெரியும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி நிலைப்பாடை பொறுத்து தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதிமுக இதே நிலையில போனானா படுதோல்வி தான் கண்டிப்பா சந்திப்பாங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மட்டும் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திச்சாங்கன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. பட் வந்து ஒரு டீசென்டான தோல்வியா இருக்கும். பட் ஒருவேளை வந்து தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா எல்லாமே காட்சிகள் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. திமுக வெற்றி பெறும் இப்ப நம்ம சொல்ற தொகுதி கூட அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ வந்து அதிமுக கூட்டணி நிலைப்பாடு பொறுத்து தான் வந்து தேர்தல் அரசியல் காலம் 2026 இருக்கும். சோ தற்போதைய சூழலை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ தற்போதைய சூழல்ல அதிமுக வந்து ஓரளவு டஃப் கொடுக்குறாங்க. சோ அவங்க கூட்டணி நிலைப்பாடை பொறுத்து நம்ம வந்து 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.